சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். பாப்பா ஓ தம்பி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆறுமுகம் உனக்கு எதுவரைக்கும் தெரிவிக்கின்றேன். இந்த பெரிய பாலிப்பட்டு நன்னகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாஞ்சாலி அம்மன் திரௌபதி அம்மனுடைய அருளாசியோடு இன்று வாழ் என்று வாழ்க. நல்லது. இதெல்லாம் ஒன்ன பார்த்து அடிக்குது, இது பார்த்து அடிக்குது. ஒன்னையும் பார்த்து அடிக்குது, என்னையும் பார்த்து அடிக்குது. நான் பார்த்தா என்ன பாக்குது, நீ பார்த்தா ஒன்ன பாக்குது. அதேதான் சின்ன மாமியார் அப்படியா? ஓ 3 நாள் அப்படிதான் அடிச்சுக்கிறோம். அது 3 நாளா யார கண்மேட்டி மின்சார 3 நாள் 5 நாள் இருக்குது. ஓஹோ அதான் அதான் தம்பி. ஓ சரிப்பா. எதனால ரைட்டு ஏன் தெரியவட்டம் ஒண்ணு விரும்புறல. ஓ திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் பெரிய பாலிப்பட்டு நன்னகரம். ஆமா. என்ன லைட் மரம்? எதனால ரைட்டு எனக்கு கூட்டம் ஏன் தெரியவட்டம் ஒண்ணு விளக்க புரியல. ஒண்ணு புரியலையப்பா. சத்தி ஒன்று சமயம் பலவதாரம் எடுக்கக்கூடிய அதான் ஊர்காக்கும் தேவை பாஞ்சாலி அம்மன், பாஞ்சாலி அம்மன், திரௌபதி அம்மன், திரௌபதி அம்மன், திரௌபதி அம்மனுக்கு காப்பாடி வித்து ஆராதனை அபிஷேகம் செய்து அவருக்காக 21 தினம் பாரத சொற்பொழிவு ஏற்பாடு செய்து இன்று 13வது நாள் உபயம். இன்று 13 நாள் பாரத சொற்பொழிவு நிறைவேறி இருக்கிறது. ஆமா 13ஆம் நாள் உபயம். அந்த அம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஓரிரவு இன்னைக்கு நமக்காக ஆமா நாடகம் நடத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை அம்பலவாட நாடக சபா கலைவாமணி சேகரையா தாமலத்தை வச்சு நாடகம் நடிகர் தெருக்குத்தாடி அசல் கட்டு கட்டி ஆமா பாரத கூத்து. எந்த ஊரோ இந்த வருஷம் தான் ஆடணுமே. 7 ராத்திரி மண்ணிய தேடம் சென்னை மாத்திரம் மெட்ராஸ் மாத்திரம் எல்லாம் ஒண்ணுதான். சென்னை ஒண்ணுதான் மெட்ராஸ் ஒண்ணுதான். 2 ஒண்ணுதான்டா. சென்னையில ஒரு பகுதியா விளக்க முடியாது. 14 ராத்திரி. பூவத்தூர் 11 ராத்திரி. புத்தாகரம் 14 ராத்திரி. இந்த வருஷம் முடிச்சிட்டு வந்துக்கிறோம். ஆமா இப்பதான் பெரிய பாலியட்ல அடி எடுத்து வச்சுக்கிறோம். கூத்து இருக்கு. ஆமா அந்த அம்மா திருவிழா முன்னிட்டு ஆமா இல்லையா இன்னைக்கு இங்க பெரிய பாலிப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஏன் தெய்வத்தை வணங்குகிறார்கள்? எதற்கு தெய்வ வழிபாடு? ஆனால் ஊர் ஜெயிக்க வேண்டும், உத்தமனை பொய்ய வேண்டும், நாடு ஜெயிக்க வேண்டும், நல்ல மழை பொய்ய வேண்டும், குடிமக்கள் எல்லாம் சேமமாக இருக்க வேண்டும். ஊர் நல்லா இருந்தாதான் ஓட்டி முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பரவாயில்ல. திருவண்ணாமலை தான் மழை இல்ல வந்தோம். எங்க ஊர்ல மழை தான். அங்கெல்லாம் மழை தான் காத்து அடிச்சுட்டு ஏதோ அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சேம மழை, நல்ல மழை. பெரிய பாலிப்பட்ட கேட்டாங்க சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துல ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வது, தெய்வத்தை வணங்குவது. ஆமா தெய்வத்தை வணங்கினா கைவிட மாட்டான். ஆமா அதனால் அந்த பாஞ்சாலம் திருவிழா முன்னிட்டு இன்றோடு 13ஆம் நாள் உபயம். இன்றைய உபயதாரர் யார் பேர் சொல்லு? கவர்மெண்ட் வகரா கண்ணுமுட்டி வகரா இல்லையா? பன்னீர்னா மொத்தத்தையும் குடிக்க முடியாது இடத்தை. இது கவுண்டர் வகரான்னு ஒரு வகரா. வகரா பல இருக்குது. இன்றைய உபயம் கவுண்டர் வகரா. என்னென்ன வகரா இருக்குது? உன் வீட்டு வகரா என்ன? உன் வகரா என்ன வகரா? உத்தராமுட்டு வகரானா பூஜா முட்டு வகரா. முன்னிட்டு நமக்காக தாவளை வணங்கினார். தாவளத்தை வச்சு எத்தனை பேர் வந்து பெண்ணெட்டு ஆம்பளை பொண்டாட்டி ஆம்பளையா ஜோடியா சுத்தமா 16 பேர் தம்பி. காவேரி முள்ளது பொண்டாட்டி கவிதா அவங்க இட்டு வந்துக்கிறேன். பொண்டாட்டியோட வந்தாங்க. யார் பொண்டாட்டி? நீங்க ஏன் பொண்டாட்டி விட்டுனா
அப்பா 16 பேர் வந்தீங்க. 16 என்பதா கெட்ட நாளா இருக்கு. ஆமா. ஒரு ஆள் குறைச்சா நடப்புல போக முடியுது. போய்க்காத. ஒரு ஆளை மேல தூக்கி 17 வைக்கலாம்னு பாக்குறேன். 7 மணி வரியா? இந்த வரப்பா. அப்படி நீ வருவது உண்மையானா? ஆமா. எந்த தெய்வத்தை வணங்கணும்? எந்த தெய்வத்தை வணங்க வேண்டாம்? ஓர் ஆணைகன்றை ஓரானுக்கென்ற உமையவள் திருமகனை உமையோ திருமகனே நீராட கற்பக பேரினால் பேரினால் சித்தி வரும், புத்தி வரும், புத்தி வரும். சித்திர சம்பத்து வரும், சம்பத்து வரும். சத்தி தரும், சித்தி தரும். அந்த தெய்வம் என்ன தெய்வம்? விநாயகர் குறிக்கிறேன். விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்ய. ஏன்னா எந்த தொழில் செய்தாலும் முதல் விநாயகர் தான் வணங்கணும். விநாயகர் தான் வணங்கணும். விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு. எப்பா சொல்லுப்பா. மாறணும் மருந்து மாறுவா போரன மருந்து மார்போம். கலையை கொண்டு எடுத்து தோலும். தாரணி பவுளி மத்தும். சங்கரன் தந்தவாளும். நாரத முனிவர்க்கெல்லாம் பயமட ஒரிஜினாவும். வீரனை கருத்திலேந்தி பெருங்கையோடு இலகை சேர்ந்தார். ராவணேஸ்வரன். அந்த ராவணை படித்தவரே ராமபிரான். அவதாரம். மகாலட்சுமி சபை அன்னை தந்தை சகோதரி சகோதரர் சகோதரர் சகோதரிகள் தலைவர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். மனமார்ந்த வணக்கம். சரிப்பா ஓ வேண்டியாவது வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் நாடகத்துடைய விளக்கத்தை சொல்வதற்கு கம்பெனி ஆசிரியர் நாடக ஆசிரியர் வருவார். நாடகத்தை சொல்லுவார். ஒரு செய்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமானதெல்லாம் வேண்டியாவது வேண்டுமானது எவ்வளவு வேண்டியாகிவிட்டது. நாடகத்தோட விளக்கம் நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி வேண்டக்கூடிய தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. விளக்கம் தேவை. என்ன ஒரு தம்பி இது? பெரிய பாடிப்பட்டு இந்த பெரிய பாடிப்பட்ட நன்னகர் நன்னகத்தில் இன்னைக்கு நம்ம ஜமா ஒரு ராத்திரி நாடகம் இல்லையா? ஆமா. ஆனா ஒரு கிராமத்துல தெருக்கூத்து என்பது எதுக்கு தப்பி வைக்கிறாங்க? குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணலாம். குடிகார புத்தியங்களா போதா? திரௌபதி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு நமக்காக ஓரிரவு தம்பி தாய்மாரி தந்தையும் மாறி பெரியோரே அந்த மாறி தந்தை மாறி அக்கா தங்கை அனைவர்கள் எங்கள் அன்பான திருக்கூத்தை தந்தை
ஏன் அப்படின்னு கேட்டா தம்பி, ஆதி காலத்து பண்பாடு ஒரு கிராமத்துல தெருக்கூத்து என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் பிறந்தான் இருந்தான் கடைசியில மூணையும் சொல்லுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் கேட்டா தம்பி, ராமாயணம் பல புராணம் படித்தவரே, மேலான கல்வி ஞானம் மிகுதியாக கற்றவரே, இந்த பாலனை மடி மேலே வைத்தார். ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரை நாடகம் நடத்த வந்திருக்கோம் இல்லையா? ஏன் இத சொல்ல வரேன்னா, ஆசைப்பட்டு தெருக்கூத்து நாங்க பேசுகின்ற வார்த்தை பிள்ளை போல ஆசைப்பட்டு தெருக்கூத்து நமக்கு இந்த சபைய என்ன சொல்லுவாங்க தம்பி? லட்சுமி ராஜ்யவர்த்தி சபை. அதானே திருமகள் கலாட்சம் வாங்கி திருமகள் கலாட்சம் வாங்கி சீர்சபையின் நாடகத்தை எங்கள் சித்தரில் கேட்டவரை கற்ற கல்வி நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்தால் நீங்க எப்படி பொறுத்து அங்கீகரிப்பீர்களோ அதே மாதிரி எங்களையும் பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை கரங்கூப்பி என் சிறந்தாட்சி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு பாகம். அர்ஜுனன் தபநிலை சருக்கம். என்ன நாடகம் கேட்டா அர்ஜுனன் தபசு. ஆமா. ஆனா அர்ஜுனன் தபநிலை சருக்கம். அர்ஜுனன் தபசு. ஆமா. இந்த நாடகத்தில் உள்ளடங்கி வரக்கூடிய அது பொறுமையை பூஷணமாக அன்னவரால் மற்றவரும் தர்மராஜா தர்மம்.
ஆகையா வணக்கம் 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 வாங்கய்யா தாழ்ந்த வணக்கம். மங்களமண்டாகட்டும். ஆமாங்க. பாஞ்சால புத்திரகாமேஷ்டி யாகத்தில் பிறந்த அம்மா இருக்க திரௌபதி அம்மா. அம்மனுடைய அனுகிரகத்தினால் நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுதப்பட்டு நிறைந்த செல்வத்தோடு வாழும். பரவாயில்லை பரவாயில்லை. சபைய பார்த்தியா? சமய பார்த்தா ஒரு ஆள் தவறாத கட்டி கட்டி சாப்பிடுங்க. கண்டாடி டீ குடிக்கிறாங்கடா டேய். கட்டி சாப்பிடுறாங்க. அந்த கிளாஸ் வீட்டுல கிளாஸ் பார்த்தாவே அதேதாங்க. அவரு வேற அந்த மாதிரி தான இருக்குது. எல்லாம் டீ சாப்பிடுறாங்க. ஏய் ஆமாடா. சைலன்ட் இங்க கேக்க 10 கிலோ வேணும் ஊர் வச்சிருக்கேன். கண்டாடி ஆமா சுத்தாடி கல்ல போட்டானே காசணும். இல்ல ஆரம்பிங்க. கிளாஸ் கிட்ட போங்க. ஆயிரத்தில் வந்தாம் பலவர். வாத்தில் 16,000க்கு ஒருவர். ஊத்தமலர் அண்ணா வருந்திருவர் தாரா கோடிக்கு அப்படின்னு பாடினார். பாண்டியன் மன்னன் சபையிலே என்ன பெரிய உட்காரு. என்ன அவரை சொல்ல முடியும்? பாண்டி சபை பார்க்கலாம். முன்னாலா நம்ம பெற்றோர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். சத்தப்படாத சத்தப்படாத. 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம். தொண்ணூத்தாறு தத்துவம். எண்ணாத புராணங்கள் எல்லாம் பெரியவர்களை பார்த்தியா எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தேவலோகத்தில் கூடுவது தேவசபை. தேவ இந்திரன் சபை தேவசபை. இல்லை சிதம்பரத்தில் கூடுவது இல்லை கனக சபை. கனக சபை. ஆனால் வடலூரில் கூடுவது ஞான சபை. ஞான சபை. ஆமா. பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டிய மன்னன் சபை. பாண்டிய மன்னன் சபை. இப்போ என்ன ஒரு இது பெரியபாளிப்பட்டு கிராமத்து பாஜாரன் புத்திர காமேஷ்டி யாகத்தில் பிறந்த அம்மா யாகசாலையில் பிறந்தவர் பாஞ்சாலியம்மன் அங்கிரியில் பிறந்தவர். அந்த அம்மா ஆலயத்துக்கு முன்பதாக சபை கூடி இருக்கு. சபை இது நாடக சபை. சபை. ஆமா அம்மா பாஞ்சாலியம்மனுக்கு கட்டு திருவிழா ஆ. பாரதம் எத்தனை நாள் நாடகம் நெடுக்க நடந்துக்கிட்டே வருது. அதாவது பாரதத்தோர் பணிவு நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம உபயோகம். இன்றைக்கு 13 உபயம். 13ஆம் நாள் உபயம். ஆமா. அடே அப்பா கவண்டை வீட்டு வகைரா சேர்ந்தவங்க. அப்படியா? இன்னைக்கு ஒரு சோறு போட்டவங்க. நாடகமா தவணையில சறுக்கும். ஆமா. ஏய் ஓ அப்படியே பெற்றார். ஆமா. அம்மன் நாயக்கு முன்பதாக சபையை பார்த்தால் எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி ராஜபிரத சபை. லட்சுமி நாட்டுப்படுத்த சபை. ஆமா. நாட்டாமை கண்ணம் தலைவர் அண்ணனுடைய பாதத்தில் அம்மா யாகலட்சுமி அம்மனுடைய பாதத்தில் ரவியில் அமர்ந்தவருடைய பெரியவருடைய பாதத்தில் நாடக கம்பெனி அனைவரும் பாஜார் அவர்களுக்கு உனக்கு எதுனா கேட்டு வாங்க மாட்டான். கேட்டு வாங்க மாட்டாங்க. அப்படியா? அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆமா சேர்பால் இடம் கொடுத்துறாங்க உங்களுக்கு. பெரியவர்களா பார்த்து மரியாதை கொடுத்தா ரைட் ரைட் சரி பரவாயில்லை. திருவன் வணக்கம்.
தர்மராஜ தர்மராஜ லங்கன விளக்கமாக தெரிந்து கொண்டோம். அது மட்டும் தான் தெரியும். நாங்க ஐவர் ராஜாவில் எப்படி பண்ணீங்க? கரெக்ட். ஆனா சந்திரகுல பரம்பரை எப்படி உருவாங்க? அந்த விளக்கம் சொல்லுங்க. எங்க அப்பா இருக்காரு பாண்டு மன்னன். ஆமாண்டா எங்க பெரியப்பா திருவராட்ட பாண்டு, எங்க சித்தப்பா விதுரை. எங்க அப்பா நடுவுல வர்றா. ஆனால் எங்க அப்பா பாண்டுக்கு திருமணம் நடந்தது. அப்படி என்றால் 2 மனைவி. ஆமா ஆமா ஆமா. முந்தாதேவி மாத்ராதேவி. ஆமா. ராஜா வீட்டு தம்பதிகள் அல்லவா? ஆமா. திருமணம் நடந்த உடனே அப்படி உல்லாசமாக நந்தவனத்தில் உல்லாசமா இருந்துட்டு வரலாம். அப்படின்னு ஒவ்வொரு சென்றாருங்க. உங்க வீட்டுல திருமணம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவ? சினிமாவுக்கு போவோம். பீச்சுக்கு போலாம்டா. நீ போடா வீட்டுக்கு. ஆறுமுகா பீச்சுக்கு போலாம். ஆனால் ராஜா விட்டு தம்பதிகள் அப்படி 2 மனைவியை அழைத்து கொண்டு உல்லாசமாக இருந்தார். ஆமா பாண்டு மன்னன் தந்தை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாடகத்தில் அமர்ந்த முடியும் தவத்தில் இறங்கி முனிவரோட தவம் முடிந்து அவர் தவம் முடிஞ்சு போச்சு. ஆமா பணிவிடை வேலை செய்த தன் பெண்டாதி கொடுத்து பெஞ்சாதி பார்த்தது. அப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் போது தவம் நடந்து முடிஞ்சது. முடிஞ்சிட்ட உடனே ஆம்பளை 2 பேரும் போயிட்டு நீ அவங்க கூட போய் உட்காந்து பார்த்தாங்க. காம பார்வை பார்த்தார்களா? இருவருக்கு காதல் வந்து விட்டது. ஆமா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? எப்படி? ஐயா பார்ப்பது நன்றி விளக்கமாக எனக்கு தெரியும். தெரியாது. ஒரு ஆடிய பார்வை முன்னாடி தெரியும். எதுக்குதான் பாக்குறாரு? உன் முன்னாடி எதுக்கு பாக்குற? அதுக்குதான் பாக்குறாரு. அவனுக்கு தெரியும். ஆனால் இப்ப நீ பார்ப்பது நன்றி விளக்கமாக தெரியுது. பட்டம் பகலாக இருக்கிறது. இது பகல் நேரமா இருக்கு. பகலில் ஆண் பெண் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அது பாவச்செயல். எந்த காலத்துல? எந்த காலத்துல ஆம்பளை பொண்டாட்டி பகல்ல சேரக்கூடாது. பகல்ல சேரக்கூடாது. அவன் எங்க கையில போறான்னு தெரியுமா? கோயில் முடிஞ்சா ஆட்ட போது தள்ளி போறான், காட்டு போது தள்ளி போறான், மலை போட்டு தள்ளி போறான், கம்ப்யூட்டர் மட்டும் கட்டு கருத்து வந்து தள்ளி போறான். தள்ளி போறான். ஆமா ரோட் ஆகி வந்து சொல்லியா மட்டும் போனிக்கிறான். ரோட் வார் ஆறுமுகம். ஆனால் வாராக பிரபஞ்சத்தில் 7 முதல் 2084 ஜீவராசிகள் இருக்கல்லவா? இதுல ஒரு ஜீவன் தான். ஆனால் காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு 5 அறிவு. மனிதனுக்கு 1 அறிவு கூட. ஆமா. அதனால் மானிடனுக்கு மட்டும்தான் வன்முறை. பகல் இரவு அண்ணன் தம்பி அக்கா மச்சா அக்கா தங்கை. காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அல்ல. அதனால் முனிவர் அல்லவா கடவுளுக்கு சமமானவராக இந்த மானிட உருவத்தை தன் பெண்ஜாதி பெண்மானாக அவர் ஆண்மானாக 2 பேர் வழிபடுத்து மனகத்தில் புணர்ச்சி செய்தார். அது எங்க அம்மாவுக்கு தெரியாது மாநில தங்கை. ஆமா எங்க அப்பா இளம் கற்றாச்ச. கல்யாணம் நடந்த தம்பதிகள் அதுக்கு கோபம் வந்து விட்டதா? அலட்சியத்தை அச்சமற்ற பயமற்ற பால் உடத்து செய்கிறது. அப்படி என்று களத்தில் வில்லு வைத்திருந்தார். வில்லு வளைத்து நியாயம் போட்டு மான் கீழே விழுந்தது. மான் விழுந்தது முனிவர் எழுந்தார். ஆமா குருவோடு அமதாந்த முனிவர் எழுந்த உடனே அப்பா பார்த்தார். ஆனந்தமானம் போட்டோம். முனிவர் என்ன சாபத்தை கொடுப்பாரோ, என்ன கடுமை கொடுப்பாரோ,
உண்மைதான். கடவுளுக்கு சமமானவராச்சு முனிவர் என்றால் இங்க அமர்ந்து இந்த மூலக்கண்ணன் மூடி ஞானத்தை பார்த்தால் இந்த சிதம்பரத்தில் என்ன நடக்கிறது? அண்ணாமலையில் எல்லாம் உட்கார்ந்து அப்பேற்பட்ட கடவுளுக்கு சமமானவர் அல்லவா அப்படி என்று எங்க அப்பா சிலைய கடத்தில பிடித்து ஆமா திகழ்ந்து வண்ணமாக இருந்தாலும் அப்ப முனிவர் பார்த்தார் தெரியாத தப்பு பண்ணா அது கடவுளை மன்னிக்குவாரு. அது அம்மா இருக்க அம்மாவை பார்த்து மன்னிப்பு கொடுக்குமா? என்ன தெரியாது தெரியாதவன் தவறு செய்து தெரிந்தவர்கள் நீ ராஜா வீட்டு தம்பதிகள் எங்க அம்மாவை பார்த்து முனிவர் சொல்றாரு நீ ராஜா வீட்டு தம்பதிகள் என்னவா இதிகாசத்தின் முறை உனக்கு சிக்கன நண்பர்கள் தெரியும். அப்படி தெரிந்திருந்தோம் என் பெற்றாதியும் நானும் ஆசை அன்போடு மானாக வடிவமெடுத்து மூடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் உனக்கு 2 மனைவி உண்மை. ஆனா ஒரு பெஞ்சாதி வர நீ சேர்ந்தால் உயிர் துறக்க கிடவது இதே போல நீ உன் முன்னாடி சேர்ந்தால் தலையானது 16,000 சுக்குலா போன முடி சாப்பிட்ட அப்படி குடிச்சாரு. அப்பாவுக்கு முகம் சோர்வு அடைஞ்சிருக்கிறது. புது தம்பதி சின்ன தெரிஞ்சு சேர முடியாது. சேர்ந்தா உயிருக்கு ஆபத்து. ஆனால் எங்க அப்பா அகஸ்தனாபுரத்துக்கு வரவில்லை. இவர் தவறு இடம் போட்டு விட்டார். சிற்றின்பத்தில் ஈடுபட்டால் உயிர் வாழ முடியாது. அதனால் தகவல் கொண்டு சில காலம் சென்று எல்லா தவறு அந்த இவரும் தவறு செய்தாராம். எல்லா தவறு தவறு முடிந்தது. எல்லா சாலக சாமி சாருவ தாய்ப்பெண் எல்லாம் கைலாயம் சென்றார். அப்பா என்ன செய்தார்? பூலோக வாழ்க்கை இப்படி போயிட்ட சாபம் வந்து நேர்ந்து போயிட்டு நான் சொந்த பதிவு போயிடலாம் அப்படின்னு எங்க அப்பாவும் பின்தொடர்ந்தார். முனிவரோடு போறாரு. அப்போ முனிவர்கள் பார்த்தார். அடே பாண்டு மானிட திரையை பிறந்தால் திருமணம் நடந்து 1 2 பிள்ளைகளை பிறந்தால் சொர்க்கத்தில் ஆனால் உனக்கு 2 மனைவி திருமணம் நடந்தது. பிள்ளை என்பது பிள்ளை இருந்தால் தான் சொர்க்கத்தில். அதனால் ஒன்னால எந்த பதவி போயிடும் எங்க பின்னால் வரப்படாது வழிமறித்தார். கௌரவத்தோடு பன்னசாலனே எங்க அப்பா அமர்ந்திருந்தார். பிரபாகரனா எங்க அம்மா. ஆனா முகத்தை பார்த்த உடனே ஐயா ஆனால் நீ அமர்ந்திருக்கின்றார். உன் இஷ்டம் இருந்தால் எனக்கு பின்ன வாக்கியம் எனக்கு குழந்தை பிறகு அது எப்படி என்று கேட்டார். யார் எங்க அப்பா. ஆனா நான் ஏற்கனவே அது 5 வயது அந்த குழந்தை இல்லையா 5 வயதில தூர்வாசனிடத்தில் சென்று 5 மந்திரம் பெற்றிருக்கின்றேன். அந்த மந்திர சக்தியினால் எனக்கு குழந்தை பிறக்கா எங்க அப்பா இசைந்தார். முதலாக பட்டத்துக்கு உரிமையாளர் பிள்ளை வேண்டும் அல்லவா யமதர்மராஜன் சாம்ராபுரி வேந்தன் நீதி தவறான மன்னன் அல்லவா ஒரு மந்திரத்தை உச்சரிக்க யமனுடைய அனுகிரகத்தில் கருவாகி உருவாகி அறிமுகம் ஆனால் 2வது வாழ்வு தேவனுடைய அனுகிரகத்தில் அதிக பலப்படுத்திய என் தம்பி 3வது தேவ இந்திரனுடைய அமிர்தத்தால் 3 பேர் எங்க அம்மா குதமாதேவிக்கு அழகாக குறுக்கத்து மரத்தடியில் அமிர்த முனிவர் ஆசிரமம். நாங்க ஜனனம் ஆகிவிட்டோம். எங்க சின்னம்மா இருக்க ஆமா ஒரு மந்திரத்தை உச்சரிக்க சூடி தேவர்களை வரவழைக்க நாமெல்லாம் சகாதேவ எவ்வளவு அவசரமாக பிறந்த பார்த்தியா கானகத்தில் பிறந்தோம் அல்லவா நானும் ஒரு 7 பொண்ணு வண்டமாகத்தான் எங்க அம்மா வளர்த்து வந்தார். சிலகாலம் சென்ற உடனே எங்க அப்பா ஆகிவிட்டார். எங்க சின்னம்மா உடன்கட்டை. அதனால எங்க அம்மா 5 குழந்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்க பெரியப்பா அம்மாவுக்கு துரியன் முதல் விகடன் 100 பிள்ளைகள். 5 பேர் நாங்க தம்பி பிள்ளைகளாச்சா செத்தவன் பிள்ளை எங்க அப்பா தான் காலமாகிவிட்டார். எங்க பெரியப்பா வருவார். அம்மா பிள்ளை 100 நாங்க ஒரு 5 பேர் 105 பிள்ளைகளையும் முதல் குரு கிருபாச்சாரி 2வது குரு பாடம் வாசிக்க வைத்தார். எல்லாரும் ஒற்றுமையாக தான் பாடம் வாசிக்க.
அதுல ஒரு விபரம் ஒண்ணு ஆரம்பிக்கும். என்ன? எனக்கு நேர் வெளியோடி இருக்காங்க. அவன் கொஞ்சம் போராட்டு சொல்லுமா? உண்மைதான். அவனுக்கும் எங்க பெருமாள் பிள்ளை இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் அந்த சின்ன வயசுலயே எது நேர்மை ஒற்றுமையே வராது. அதுவும் பெருசா எண்ணிட்டான். யார் எங்க பெருமாள் பிள்ளை துரியோதனன் என்னடா வாழ்ந்து போயிடும். எங்க 5 பேரையும் வந்து விட்டா அர்த்தநாபுரத்தை அப்படி என்று என்ன செய்யலாம்? நாளைக்கு இறக்க போவது இருக்கும்போது காலி எடுத்துன்னு வந்தியாப்பா? சரி, இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு போகும்போதாயிரம் அப்படியா? அண்ணாகத்தோட அறுத்து போட்டுருவோம் கோயில. உண்மை உண்மை. அதனால் இந்த மண்ணிலே மண்ணுதான் வளர்க்குது. நம்மை வளர்ப்பது இந்த மண். சாப்பிடுவது மண்ணுக்காக ஆசை பெரிய மணிமண்டபம். நாங்க அப்ப இந்திரபிரசத்தில் பாஞ்சாலிய கல்யாணம் செஞ்சு இந்திரபிரசத்தில் குடியிருக்கோம். அப்ப எங்க சித்தப்பா இருக்காரா, சின்ன சித்தப்பா, அவர் கரத்திலே ஓலையை கொடுத்த உடனே ஓலையை கரத்தில் பிடித்த ஆறுமுகம் எங்க சித்தப்பா சேர்த்து சித்தப்பாவை நான் பார்த்த உடனே சித்தப்பா ஏப்பா அழுவுற, என்ன காரணம், என்ன நடந்தது? நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எங்க சித்தப்பா என்ன சொல்றாரு? அப்பா, மகனே தர்மா, மகனே தர்மா, கள்ளம் கபடு இல்லாமல் கருத்ததெல்லாம் ஜலம் வெளுத்ததெல்லாம் பால் என்று பேசுறேடா மகனே. ஓலை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சித்தப்பா. ஆனால் அங்க என்ன நடக்குமோ, அங்க நீங்க வந்தா என்ன செய்வானோ? உண்மைதான். அப்படி ஒரு தேம்பி கண்ணுல தண்ணி கலகல கலகலன்னு விட்டுக்கிட்டே முன்னால வந்து நிக்கிறாரு. சித்தப்பா ஒண்ணு அந்த ஓலைய அப்படின்னு வாங்கி பிரித்து பார்த்தா எங்க பெரியப்பா கையொப்பட்டிருக்காரு. அப்பதான் நான் சொல்றேன், பெரியப்பா கையொப்பட்டிருக்காரு, நீயா சித்தப்பா கையெழுத்து போட்டுக்கிறேன். அதானே எங்க பெரியப்பா திருநாட்டு கையொப்ப இருக்கு. இருக்கலாமா? தம்பிமா 4 பேர் யாகபத்திரி பாஞ்சாலி. நாங்க அங்க சென்ற உடனே பெரிய மணிமண்டபம். ஆமா, அந்த மணிமண்டபம் ஏற்பாடு செய்து அதுக்குதான் எங்களை வரவேற்பு வச்சான். நாங்க போய் பார்த்த உடனே அப்படி மண்டபத்தை பார்த்தியா, இந்த பூனை பார்த்து இந்த அழகை பார்த்து இப்படி காட்டிக்கினே வரான். அதுக்காக ஒரு இடம் தயார் பண்ணி வச்சிருப்போம் போல தெரியுது. எனக்கு தெரியுமா? தெரியாது. அங்க வந்த உடனே என்ன பெருசா கொண்ட துரியோதனா, அண்ணா 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 அண்ணா, பாசமான வார்த்தை. பாசமா கூப்பிடுறான். தம்பி துரியோதனா, என்னப்பா ஏண்டா அப்படின்னு நான் கேட்கிறேன். அண்ணா, சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு எந்த ஒரு ஒற்றுமையா தான் இருக்கிறோம். சரி சரி அண்ணா, கொஞ்சம் தமிழ் ஆவறதுக்கு இங்க உட்கார் உட்கார். எல்லாரும் உட்கார்ந்த உடனே அப்போ இந்த பெரியப்பார் பிள்ளை துரியோதனன் என்ன சொல்றான், அண்ணா சும்மா உட்கார்ந்துட்டா அதுல என்னன்னா பொழுதுபோக்கு. ஒரு 4-5 பேர் உட்காந்து அது விருப்பா இருக்காது. ஒரு கோட்டர் வாங்கி வச்சுக்கினு கும்பல ஒரு 10 பேர் அப்படி கூட்டிக்கிட்டு பண்டிகை நடுவுல வச்சுக்கினு அது ஒரு விருப்பா இருக்கும், ஒரு கிக்கா இருக்கும். அண்ணா சரி, பொழுதுபோக்க ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம் என்ன கேட்கிறான். நான் என்னன்னா நீ சொல்ல, நீதான் தெரிவிதாச்சே. என்ன கேட்ட உடனே அபி துரியோதனா, நாம் ராஜாவுக்கு தம்பதிகள் எல்லாம் பெரிய புராணம் நெகட்டு, இதுதான் அறிவுரையானது, எடுத்து வச்சு படிக்கலாம். ஆமா, இத சொன்ன உடனே எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு யாரு, எங்க மாமா தகுனி. அவங்களுக்கு மாமா, எனக்கு மாமா தான். அவர் கலகல சிரிக்கிறார். என்ன
சொல்றாரு என் பெரிய பெரிய மருமகன் நானு என் பெரிய மருமகன் எப்பவுமே இந்த பொழுதுபாக்க விளையாட்டு யார் இவர் எல்லாம் நீங்க ஒண்ணுதானே பெரும்பாட்டுல இதுல போய் என்ன இருக்கு மருமகனுக்கு ஒரு விளையாட்டு பூர்வாட்டம் அத சொன்ன உடனே ஆமத்து ஒப்புக்கொண்டேன் ஒருத்தருக்கு வருத்தமானா அப்படி உட்கார்ந்த உடனே பாட்டிக்காய் எடுத்து தாய் ஆடுறீங்க பிடித்த ஆட்டங்கள் தொடங்கின உடனே அதி ஆனால் தாயம் தொடங்கின உடனே மது மாது சூது மாடிட பிறவி பிறந்தவன் எவன் ஒருவன் கரத்தில் தொடுகின்றானோ ஆயுள் வரைக்கும் கடத்த முடியாது போறது நீ அதுல இருந்து விடுபடலாமா அந்த ஆட்டத்துக்கு நான் சம்மதித்தது பெரிய தவறு சரி ஆமர்ந்து அமர்ந்த உடனே அவனுக்கு பதிலாக மாமா அமர்த்தினான் ஆட்டங்களை தொடங்கணும் ஒரு ஆட்டம் கூட நமக்கு ஜெயமே தம்பி விளையாட்டுன்னு சொன்னானே விளையாட்டு 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 விளையாட்டவே போச்சு எல்லாம் ஜெயிச்ச உடனே என்ன சொல்றார் மறுபடியும் என்ன சொன்னா தெரியுமா விளையாட்டு சொன்னானே ஆட்டம் முடிந்த உடனே ஜெயம் பெற்றது ஜெயம் ஜெயிச்சது நீ தோத்துட்டான் அப்ப உட்கார்ந்து பெரியவர் கேட்கின்றார் சரி துரியோதனா சூதாட்டத்தில் ஜெயம் பெற்று விட்டார் தர்மன் பாகத்தை ஜெயிச்சிட்டேன் மீண்டும் மேற்கொண்டு நடப்பது நீயே சொல்லுடே ஆமா அப்போ என்ன சொல்றான் 12 ஆண்டு வனவாசா ஓராண்டு அஜாதவாசா வனத்திலே காலம் கழித்தால் தோத்த நாட்டு மீண்டும் அப்படி என்று கட்டளை இட்டார் தம்பிமார் 4 பேர் யாகபத்திரி பாஞ்சாலியோடு அழைத்துக் கொண்டு அப்படி நான் அகஸ்தனாபுரத்தை விட்டு வரக்கூடிய நேரத்தில் 1000 பிராமணாக்கள் கூட வர்றாங்க எவ்வளவு பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் காட்டுல எப்படி உண்ண உணவு குடித்த உடை குடிக்க ஜலம் எப்படி ஒன்றும் புரியவில்லை அதனால் யாகபத்தினி பாஞ்சாலி அழைத்து மேற்கொண்டு நடப்பதை பார்க்க வேண்டும் பாஞ்சாலிதான்
Hey, 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 hey.